பக்கம் பக்கமா மதவெறுப்பு பேசின எச்ராஜாவுக்கு பக்கவாதமா? திருப்பரங்குன்ற விவகாரத்துல கூட போலீஸ் எல்லாம் பார்த்து அப்படி சாப விட்டாரு. எங்களை தடுக்காதீங்க ஓய், உங்க குடும்பம் எல்லாம் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி பக்காவா சாபம் விட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு பக்கவாதம் வந்திருக்குது. நீங்கள் ஆள வேண்டாம் என்றுதானே நினைத்தோம், வாழ வேண்டாம் என்று நினைக்கவில்லையே அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவிலலாம் போயிட்டு ட்ரால் பண்ணக்கூடிய அளவுக்கு என் தலைவனை பக்கவாதம் படுக்க வச்சிருச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, கபாலத்தை பொழந்துட்டு இருக்குது. அழுகையால எனக்கு அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குதுங்க, அவ்வளோ சோகத்துல இருக்கிறேன். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எச்ராஜாவை காப்பாத்தினது, இந்த இக்கட்டான நேரத்துல எச்ராஜாவை காப்பாத்தினது ஒரு இஸ்லாமியர் காப்பாத்திருக்கிறாரு, அதுவும் ஒரு திமுக காரர் காப்பாத்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லலாம், இதெல்லாம் இந்த வேணுங்க, இவ்வளவு மதவெறுப்பு இந்த ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும், என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, எச்ராஜா இதுல நலமுடன் மீண்டு வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி கெடுதி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது, எச்ராஜா அந்த இடத்துல மீண்டு வந்தே ஆகணும். இத்தனை நாளா இஸ்லாமிய வெறுப்பு பரப்பினார்ல, இத்தனை காலமா திமுக வெறுப்பு பரப்பினார்ல, இன்னைக்கு அந்த எச்ராஜாவை காப்பாத்துறது ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு திமுக காரர். அப்போ அவர் மீண்டு வெளியில வரும்போது நம்ம இத்தனை நாளா எப்பேற்பட்ட தப்பான காரியத்தை செஞ்சிருக்கணும், எந்த இஸ்லாமியர்கள் அழிக்கணும் ஒழிக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, அவங்க தான் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சி அவரை வாழ்நாள் முழுக்க அவரை போட்டு வதச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்குது. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா ரெண்டு இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி ரெண்டு வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, கிண்டில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்டிடிவி சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்டிடிவி சார்பில் ஒரு ஆங்கில நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பேசுறாங்க. அப்படி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எச்ராஜா அதுல கலந்துக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப அப்படி காரசாரமா பேசும்போது எச்ராஜாவை பொறுத்த வரைக்கும் திமுக பத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்லிட போறாரு, திமுக ஒரு இந்து விரோதி, இந்து கோயிலோட நிலத்தை அபகரிக்கிறாங்க, அந்த சொத்துக்கெல்லாம் இந்து அறநிலையத்துறை அபகரிச்சிருது, திருப்பரங்குன்றத்துல கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து, இப்படி வழக்கமா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த சாப விடுற டெம்ப்ளேட், இந்த மாதிரியே அங்க அந்த மேடையில அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ திமுக சார்பில் தான் அவருக்கு பதிலடி கொடுக்கப்படுது. எங்க இந்து அறநிலையத்துறை எந்த அளவுக்கு சிறப்பா இங்க நடந்துட்டு இருக்குங்க, எத்தனை கோயில்களுக்கு, எத்தனை லட்சம் கோயில்களுக்கு இங்க குடமுழுக்கு நடத்தப்பட்டு இருக்கு, எத்தனை ஆயிரம் கோயில்களுக்கு இங்க அன்னதானம் கொடுக்கப்பட்டு இருக்கு, கோயில் நிலங்கள் எப்படி மீட்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி திமுக நிர்வாகிகள் சார்பில் தரமான பதிலடி கொடுக்கப்படுது. இந்த பதிலடியிலேயே மனுஷன் சிக்கி தவிச்சிட்டாரு. இன்னும் அவருக்கு டென்ஷன் ஏறுது. இன்னும் அவருக்கு அந்த திமுக அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் ஏறும் போது மனுஷன் ஒரு கட்டத்துல தண்ணி குடிச்சாரு. அங்கிருந்து எடுத்து தண்ணி குடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நிதானம் தவறி எச்ராஜா அந்த இடத்துல மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. அப்போ சுத்தி இருந்தவங்க, அக்கம் பக்கம் வந்திருந்த விருந்தினர்கள் சரி, கீழே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள், அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய என்டிடிவியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் என்னமோ ஏதோ சொல்லி பெரிய அளவுல ஒரு பதட்டம் ஏற்பட்டு எச்ராஜா வந்து பாக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு டாக்டர். சமீபத்துல கூட சொன்னாங்க, நான் கூட டாக்டரா வந்து என்னோட கேரியரோட உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு டாக்டர். அப்ப எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா, சுகர் லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் ஓடி போயிட்டு அவருக்கு சாக்லேட், இனிப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும், எல்லாருமே அவருக்கு உதவி செஞ்சாங்க. எச்ராஜா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அவர் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவர். இது எதையுமே பார்க்காம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்களால போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமா, தண்ணி எடுத்துட்டு ஓடுறாங்க. திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போய் ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வரணுமா, இனிப்பு ஏதாவது கொடுக்கணுமா, எல்லாருமே அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மத வெறுப்பு கொண்ட எச்ராஜாவுக்கு அங்க களத்துல உதவி செஞ்சாங்க. அதுக்கடுத்து ஒருவேளை சுகர் ஏதாவது ஹையா, பிபி ஹையா இருக்குமோ, பிளட் பிரஷர் அவருக்கு அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல விதமான இது பார்க்கப்படுது. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரை கார்ல ஏற்றி அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைனலா அதை முடிவு பண்ணி அவர் அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க.
ஆனா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்ட பிறகும் தமிழிசை இங்க நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றாங்க. அது தனி கதை, அது நான் பின்னாடி வரேன். அப்ப இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல ஹெச் ராஜாவை அப்படி கார்ல ஏத்தி அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிண்டில இருந்து கிரீம்ஸ் ரோடு அப்போலோ ரோடு அப்போ நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரத்துல கடுமையான சென்னையில டிராபிக் இருக்குது. இந்த டிராபிக்ல இவங்களுடைய கார்ல கொண்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல திமுக கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி ஹஃபீசுல்லா, அவர் ஒரு மருத்துவர், டாக்டர் ஹஃபீசுல்லா, அவர் அந்த இடத்துல வரும்போது இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்க தயவு செஞ்சு உங்க கார்ல கொண்டு போகாதீங்க, அதுவும் இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுங்கிறது இந்த டிராபிக்ல உங்களுடைய ஓன் கார்ல கொண்டு போது டிராபிக்ல கண்டிப்பா மாட்டிப்பீங்க, இவருக்கு என்ன பிரச்சனைன்றது கூட தெரியல. அப்போ இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா டிராபிக்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காரை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க, பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க அப்போல தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் சைரனை ஒழிச்சுக்கிட்டே போனோம்னா எப்பேற்பட்ட டிராபிக் இருந்தாலும் நமக்கு வழி கிடைச்சிரும், சீக்கிரம் போய் அப்போல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தரமான ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிதீவிர சிகிச்சை, ஒருத்தருக்கு அதிதீவிர சிகிச்சை கொடுக்கும் போது அந்த இடத்துல முறையான ஒரு அணுகுமுறையை கையாளுறது இருக்குல்ல, அது வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தங்க நேரம். அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். சினிமாவில் கூட டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திருப்பாங்களே, அந்த 5 நிமிஷமும் 10 நிமிஷம் தான் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை தான் டாக்டர் ஹஃபீசுல்லா ரொம்ப கடிஞ்சு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, உங்க கார்ல கொண்டு போனா பிரச்சனை ஆயிரும், உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பாலாஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிரீம்ஸ் ரோடு அப்போலோக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாலாஜி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்போலோவில் போயிட்டு இன்னைக்கு அப்போலோவில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஹெச் ராஜா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மருத்துவ நிர்வாகம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஹெச் ராஜாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்குது, அவருக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டு பேரலைஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முடிவு சொல்றாங்க. ஆனா தீவிர சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஐசியூல வச்சு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டு இருக்கிறாரு, அவங்க ஃபேமிலி உள்ளவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, மீண்டு வருவாரு, நல்ல முறையில் குணமாயிட்டு வராரு அப்படின்னு அப்போலோ நிர்வாகம் சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு காரணம் டாக்டர் ஹஃபீசுல்லா. எந்த இஸ்லாமியர் மேல காலம் முழுக்க வெறுப்பு 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 விதைச்சிங்களோ அந்த ஒரு இஸ்லாமியர் தான் இவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவராச்சே, இவர் முஸ்லீம்களை காலம் முழுக்க தீவிரவாதின்னு சொன்னாரு, முஸ்லீம்ல அழின ஒளின நினைச்சாரு, அப்படி எதையுமே பார்க்காம இஸ்லாமியரோட இயல்பே அடுத்தவங்களுக்கு உதவுறதுதான். அவங்க எந்த மதமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது களத்துல போய் உதவுறது என்னோட வேலை. அதுல நான் ஒரு மருத்துவர், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து டாக்டர் ஹஃபீசுல்லா அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியாவின் படிதான் இன்னைக்கு ஹெச் ராஜாவோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க, ஒட்டுமொத்த அரசியல் களம் முழுக்க டாக்டர் ஹஃபீசுல்லாவுக்கு இன்னைக்கு நன்றிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம ஹெச் ராஜாவை காப்பாத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஹஃபீசுல்லாவுக்கு நன்றி சொல்லப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு ஹெச் ராஜாவுக்கும் அவருடைய சகாக்களுக்கு அவங்களுடைய அந்த சங்கி கூட்டங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மழை வெள்ளம் வருதுன்னு வைங்களேன், மழை வெள்ளம் வரும்போது தமுமுக, எஸ்டிபிஐ, டிஎன்டிஜே, ஐஎன்டிஜே இது மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகள் களத்துல வந்து உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்யும் போது மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த ஹெச் ராஜா உட்பட சங்கிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமா வந்துருவானுங்க, மழை வந்துட்டா போதும், இவனுங்க சாப்பாடு பட்டில தூக்கிட்டு வந்துருவானுங்க, இனமென பிரிந்தது போதும் மனம் பிரிந்தது போதும் சொல்லி இப்ப பாட்டெல்லாம் போட்டு பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவி செய்யக்கூடியவர்களையும் அந்த உதவி பெறக்கூடியவர்களையும் அவ்வளவு கேவலமா இழிவா பேசுனது. ஏன்னா இவனால உதவி செய்ய முடியாது, இவன் களத்துக்கு வரமாட்டான், மத வெறுப்பை தூண்டி விடுவானே தவிர அந்த மதத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு பாதிப்புனா இவன் களத்துல வரமாட்டான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்கும்போது இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு புரிஞ்சிருக்கும், ஹெச் ராஜா உட்பட இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஆபத்தான நேரத்துல ஒருத்தன் வந்து உதவி செய்யறானே அந்த உதவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம கழுத்தளவு இடுப்பளவு தண்ணியில வீட்டுல மாட்டி இருக்கும் போது நம்மள ஒருத்தன் கூட்டு வந்து காப்பாத்துறானே, நமக்கு உரிய நேரத்துல சாப்பாடு கொடுக்குறானே, நம்மளை கூட்டு போய் அவன் தொழுற பள்ளிவாசல கொண்டு போய் நமக்கு அழைக்கணும் கொடுக்குறானே, இதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது இன்னைக்கு அந்த மதவெறியர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆபத்தான நேரத்துல ஒருத்தன் செஞ்ச உதவி எவ்வளவு முக்கியமானதுன்றது அந்த அறிவு இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்ப இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது டாக்டர் ஹஃபீசுல்லாவுக்கு எல்லாரும் நன்றிகள் சொல்லி பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இடத்துல திமுக வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அப்படிலாம் அங்க நடக்கவே இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னா விவாதத்துல நடக்கும்போது ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நானும் ஒரு மருத்துவர் என்பதால் தமிழிசையோட அந்த பதிவு கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல தன்னை மருத்துவர்னு சொல்றாங்கன்னு. நானும் ஒரு மருத்துவர் என்பதால் நான் உடனடியா போய் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி பார்த்தேன். ஆனா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து ஆளாளுக்கு போய் இனிப்புகள் என்னென்னோ கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய உதவியாளர்
பிரசாத்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வீல் சேர் கொண்டு வர சொன்னோம். அவர் வீல் சேர், தம்பி பிரசாத் வீல் சேர் கொண்டு வந்தாரு. இந்த வீல் சேர்ல தம்பி பிரசாத் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு போயிட்டாங்க. நான் அடுத்த அமர்வுக்கு உட்கார்ந்து விட்டேன். உங்க கட்சியை சேர்ந்தவர் அண்ணன் எச் ராஜான்னு சொல்றவரு உயிருக்கு போராடி நிலைமை சீரியஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க ஒரு மருத்துவர், இப்ப போய் அவரை காப்பாத்துறதுக்கான வேலையை பார்க்காம அவரை வீல் சேர்ல அனுப்பி விட்டுட்டு சரி போட்டு போ, நான் அடுத்த அமர்வுல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அமர்வுல தான் தமிழிசை அக்கா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்த அமர்வுல உட்காந்துட்டு அதுக்கடுத்து இந்த அமர்வுகள் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் போய் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போனாங்களாம். நான் ஒரு மருத்துவர் என்பதால் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போய் அங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாமே வாங்கி நான் பார்த்தேன். அதுக்கடுத்து நான் ஒரு மருத்துவர் என்பதால் அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஃபாலோ பண்ணி அப்போலோ கிரீம்ஸ் ரோட் அப்போலோவுக்கு போனேன். நான் ஒரு மருத்துவர் என்பதால் அப்போலோல என்ன ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே நான் ஆய்வு செஞ்சேன் அப்படி சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. நான் ஒரு மருத்துவர் என்பதால், நான் ஒரு மருத்துவர் என்பதால். ஒரு சிலருக்கு இருக்கும், நான் சத்தியமா உங்க ஆயாமல சத்தியமா நான் டாக்டர்டா, நானு நம்புங்கடா, நிஜமான டாக்டர்டா. இவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சான்னு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு மருத்துவர் என்பதால், மருத்துவர் என்பதால் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்களாம் அப்படிதான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அங்க ஹஃபீசுல்லான்னு ஒருத்தர் வந்தாரு, இப்படியாப்பட்ட ஐடியா கொடுத்தாரு, சரியான நேரத்தில் இந்த உதவி செஞ்சாருன்னு ஹஃபீசுல்லாவோட வார்த்தை, அவரோட பெயரை கூட சொல்றதுக்கு தமிழிசைக்கு மனசு வரல. ஏன் இவங்களுக்கு ஹஃபீசுல்லா பத்தி தெரியல, இல்ல தெரிஞ்சது சொல்ல தெரியல அப்படின்னா, இவங்க அடுத்த அமர்வுக்கு போய் நிகழ்ச்சிக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஆனா ஹஃபீசுல்லா அவர் பத்திரமா காரை ஏற்றி அனுப்பி விட்டாரு. அதனாலதான் தமிழிசையோட அந்த பதிவுகள்ல ஹஃபீசுல்லா அப்படின்ற அந்த பெயர் கூட அந்த இடத்துல இல்லாதது காரணம் இந்த ஒரு காரணம் தான். இந்த நேரத்துல சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாமே அது பண்ணாங்க இது பண்ணாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பாருங்க, அவருக்கு எச் ராஜாவுக்கு போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எல்லாமே நல்ல கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. தமிழிசை அவருடைய கணவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டோவை போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கணும், இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டோ 2023 எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, கிட்டத்தட்ட 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் எச் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய கணவர் 2 பேரும் போய் அவரை போய் இந்த சிகிச்சையை பார்த்த அந்த போட்டோ. இது வந்து இந்து தமிழ் நாளிதழ்ல இன்னைக்கு அந்த செய்தி இருக்குது. அந்த போட்டோவை எடுத்துட்டு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி மாதிரியான பல சங்கிய அமைப்புகள் அவங்க இன்னைக்கு போஸ்ட் போட்டுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் கூட வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கேயுமே ஹஃபீசுல்லாவோட பேர் வந்துடக்கூடாதுன்றதுல இவங்க அவ்வளவு ஒரு முனைப்பா அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் சங்கி வேலைகள் செஞ்சாலும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, இதுதான்டா தமிழ்நாடு, நீங்க இவ்வளவு பெரிய மத வெறுப்பு பரப்பினாலும் இதுதான் தமிழ்நாட்டுடைய இயல்பு அப்படின்ற அந்த விவரம் புரிய வந்திருக்குது. ஆக மொத்தத்தில் இப்பதான் அப்போலோ நிர்வாகம் சொல்றது என்னன்னா, ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த விவரத்தை எல்லாமே சொல்றாங்க. தொடர்ந்து ஒரு கண்காணிப்பு இருக்கு, ஆனா பக்கவாதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்றாங்க. இப்போ எச் ராஜாவுடைய தரப்புல இருந்து அவங்களுடைய ஃபேமிலியா அல்லது அவங்களுடைய டீம் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி NDTV நிகழ்ச்சியில கலந்துட்டாரு, அவர் உடம்பு சரியில்லாம ஆச்சு, பாலாஜி ஹாஸ்பிட்டல் போனாரு, கிரீம்ஸ் ரோட் அப்போலோவுக்கு வந்தாரு. இந்த விவரத்தெல்லாம் அதை எழுதுறாங்க. எழுதி முடிச்சு கடைசியில சொல்றாங்க, தேசபக்த அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, இன்னும் சில தினங்களில் அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவார்னு எதிர்பார்க்கப்படுது. இறைவனுடைய அருளால் வீட்டுக்கு வந்துருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தேசபக்த உறவுகள் சிலர் வந்து அவருக்கு தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லி போன் பண்றீங்க. தேசபக்த உறவுகள் தயவு செய்து அவர் யாரும் அழைக்க வேண்டாம், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவரை யாரு அழைக்கிறாங்களோ அவரை பத்தி விசாரிக்கிறாங்களோ அவங்க தான் தேசபக்த உறவுகள், மற்றவங்களுக்கு தேசபக்தி கிடையாது. சரி, அதனால அவங்களுக்கு வந்து யார தேசபக்த உறவுகள் அவரை நீங்க அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீம் சார்பில் அவங்களுடைய ஃபேமிலி சார்பில் இந்த விஷயத்த சொல்றாங்க. யாரு போன் பண்ணுவா அப்படின்னா, அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், யாரு போன் பண்ணுவா? எல்லா கட்சிக்காரன் தான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்ப்பாங்க, நலன் விசாரிப்பாங்க. போன் பண்றது யாரு பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை அவரோட ஃபேன்ஸ் யாராவது போன் பண்ணுவாங்க. ஏன்னா எச் ராஜா மிகச்சிறந்த காமெடி நடிகர். சமீபத்தில் கந்தன் மலைன்னு சொல்லி ஒரு படம், அப்படி முறுக்கு மீசையை விட்டுக்கிட்டு ஒட்டு மீசை, ஒரு மீசை இந்த பக்கம் ஒரு மீசை அந்த பக்கம் விட்டுக்கிட்டு அவ்வளவு ஒரு குணச்சித்திர நடிகர் மட்டும் இல்லாம தான் ஒரு காமெடி நடிகர் அப்படின்றத இந்த இந்திய சமூகத்துக்கு நிரூபிச்ச ஒரு மகத்தான ஒரு நடிகர். அதாவது கங்கனா ரனாவத், அந்த அம்மாவுக்கு நடிக்கவே தெரியாது, அது நடிச்ச ஒரு படம் வழங்காது. அந்த அம்மாவுக்கு தேசிய விருது, சிறந்த நடிகை விருது எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப எச் ராஜாக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு காமெடி நடிகருங்கிறதால அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவருக்கு நடிச்ச படம் இப்ப செம்ம ஹிட்டா ஓடிட்டு இருந்தது. சமீபத்தில் எச் ராஜா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாரு, சார் நீங்க கந்தன் மலைன்னு ஒரு படம் நடிச்சீங்களே, இந்த படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். எதா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாரு. இடியே ஆனாலும் அந்த பாட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் நடிச்ச ஒரு படம், அந்த படத்தை எந்த தியேட்டர்காரனும் வாங்கல. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி யாரும் வாங்காதால கடைசியில் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்ட படம் நடிச்சதால அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, ரசிகர் மன்றத்துல இருந்தோம், அவருக்கு ஒரு தலைவருக்கு ஒண்ணானோன்னு அங்க மண்சோறு சாப்பிடலாமா என்னன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்ப அந்த ரசிகர்கள் அவருக்கு போன் பண்ணிடுவாங்களே அப்படின்றதுக்காக
யாருமே தேசபக்தர்கள் போன் பண்ணி அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்புமே எச் ராஜாவுடைய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம நகைச்சுவையாவோ அல்லது அங்க நடந்த நிகழ்வுகள் சொன்னாலும் சில யதார்த்தங்களை நம்ம இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். இந்த இடத்துல சங்கிகள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம் படிக்கணும். அந்த பாடத்தை நீங்க படிக்கலாம், நீங்க மனுஷனே கிடையாது. ஏன்னா டாக்டர் கஃபீல் கான் இந்த இடத்துல மருத்துவம் சம்பந்தமான சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தினா ரொம்ப கரெக்டா இருந்திருக்கும். டாக்டர் கஃபீல் கான் உத்தரப்பிரதேசல அங்க யோகி ஆதித்யநாதோட ஆட்சியில அந்த ஆட்சி செய்ய தெரியாத அந்த கையாளாகாத தனத்தால பல குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்ல. குழந்தைங்களாம் இங்க சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போனா ஆக்சிஜன் இல்ல. அப்புறம் தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி போய் அந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக ஆக்சிஜன் ஏற்பாடு பண்ணி அந்த ஏற்பாடு செய்யறாரு. ஆபத்துல போய் உதவி செஞ்சாரு. ஆனா அந்த இடத்துல என்னன்னா டாக்டர் கஃபீல் கானை எல்லாரும் பாராட்டினதால நீ இந்த கஃபீல் கான் தான் இந்த பிள்ளைங்க இறந்து போறது காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி அவர் மேல ஒரு பொய்யான வழக்கு போட்டு பல மாதங்கள் அவர் சிறைப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக்குனாங்க. பல மாதங்கள் ஆபத்துல போய் உதவுன ஒருத்தனை பிடிச்சி ஜெயில தூக்கி போடக்கூடிய ஒரு அநியாயம் இங்கதான் உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் ஆட்சியில நடந்தது. அப்ப அந்த ஆபத்துல உதவுனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆபத்துல உதவுனா கூட நீ ஒரு இஸ்லாமியா இருந்தா உன்னை பிடிச்சி நான் ஜெயில தூக்கி போடுவோம் அப்படின்ற ஒரு அராஜகம் பண்ணாங்க. சித்திக் காப்பான் அங்க ஹத்ராஸ்ல அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை இப்படி அநியாயமா பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லி கேரளாவில இருந்து கிளம்பி போய் அந்த பொண்ணோட அந்த குடும்பத்தோட வழி, ஏன்னா போலீஸ் வச்சு அந்த சடலத்தை எரிக்கிறாங்க, பெத்தவங்கள்ட்ட கூட சடலத்தை கொடுக்கல. அப்ப இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒருத்தன் களத்துல இறங்கினான், ஒரு பத்திரிக்காரன் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தான். ஆனா அந்த சித்திக் காப்பான் அவசர நேரத்துல ஆபத்து நேரத்துல அந்த குடும்பத்துக்கு உதவ ஒருத்தன் போனா அவனை பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டு வருஷ கணக்கில் சிறைப்படுத்தக்கூடிய ஒரு அராஜகத்தை அந்த கூட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க சிறைப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை இவங்க ஈடுபட்டு இருக்குது. ஏன் தீஸ்தா செடல்வாட் சொல்லுங்களேன், குஜராத்துடைய கலவரம் நடந்துச்சு, அங்க ஒரு தீஸ்தா செடல்வாட் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நீதி வாங்க தரணும்னு சொல்லி ஆபத்துல உதவி செய்ய வந்தாங்க. தீஸ்தா செடல்வாட் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்க. சஞ்சய் சிங் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சய் சிங் அந்த அன்னைக்கு குஜராத்ல நரேந்திர மோடி முதலமைச்சரா இருக்கும்போது எப்பேற்பட்ட கலவரங்கள் நடத்தப்பட்டது, அரசு சார்பில் இருந்து போலீஸ் துறைக்கு எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டதுன்றத வெளி உலகத்துக்கு சொன்னாரு சஞ்சய் சிங். சஞ்சய் சிங் மேல பல வழக்குகள் போட்டு இன்னைக்கு வரைக்கும் சஞ்சய் சிங் வெளியில வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அப்ப யாரெல்லாம் இங்க ஆபத்துல உதவுனாங்களோ அந்த ஆபத்துல உதவுன அத்தனை பேரையும் அடைக்கக்கூடிய அராஜகம் செய்யக்கூடிய ஒரு வேலைகளில் ஈடுபடும் போது இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அங்கேயும் ஒரு இஸ்லாமியன் உதவி இருக்கிறானே, அப்பதான் இவங்களுக்கு தெரியும் ஆபத்தான நேரத்துல உதவுறது எவ்வளவு முக்கியம். அந்த ஆபத்து இருக்கும்போது அந்த பாதிக்கப்படுற வழி எப்படி இருக்கும், உதவி செய்யறானே அவன் எவ்வளவு சிரமத்துல நமக்கு உதவி செஞ்சிருப்பான்ற இந்த ஒட்டுமொத்த அறிவும் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்குதான் வந்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க அறிவு இல்ல, இன்னமும் நான் மத வெறுப்பு தான் கிளப்பிட்டு இருப்பேன், மத வன்மத்தை தான் நான் பரப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா இந்த கூட்டத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத யதார்த்தம். ஏன்னா எச் ராஜா எப்பேற்பட்ட பேச்செல்லாம் பேசியிருக்காரு. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள்ல பல வியாபாரிகள் கடை வச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு இஸ்லாமியன் கடை வச்சிருந்தா இஸ்லாமியன் கடை வச்சிருக்கான், கடையை காலி பண்ணு, அவன் முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து தான் கடை நடத்துறான். ஆனா நீ கடை வைக்க கூடாது, கோவில் நேரத்துல எப்படி ஒரு முஸ்லீம் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட மத வன்மத்தை பரப்பிட்டு இருந்தாரு. ஒரு இந்து இஸ்லாமியரோட கடையில போய் பொருளே வாங்கக்கூடாது, தீபாவளிக்கு துணி வாங்குறோம், பொங்கலுக்கு துணி வாங்குறோம், அதை இந்துவோட கடையில தான் வாங்கணும், இஸ்லாமியனோட கடையில வாங்கக்கூடாது, இப்பேற்பட்ட வன்மத்தை பரப்பிட்டு இருந்த மத்தியில இன்னைக்கு இவருக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்க ஒரு இஸ்லாமியன் உதவி செய்யறாரு. ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த லட்சுமி அந்த அளவுக்கு ஓடி அவருக்கு தண்ணியை போய் எடுத்துட்டு வந்து அவ்வளவு உதவி செஞ்சு கொடுத்தாங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்க உதவி செஞ்சாங்க. அப்ப இந்த வன்மமோ இந்த மத வெறுப்போ இதெல்லாம் நமக்கு கை கொடுக்காது. நமக்கு உதவுறது அக்கம் பக்கத்துல இருக்கான மனுஷன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம நண்பன், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க ராபர்ட்டோ அப்துல்லா, இவங்க தான் உதவி செய்வாங்க அப்படிங்கிற அந்த யதார்த்தம் இப்போ மாச்சும் எச் ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இந்த இடத்துல நிறைய பேர் எச் ராஜாவை சொல்றாங்க, உனக்கெல்லாம் வேணையா நல்ல பக்கவாதம் இழுத்துக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் மீண்டு வரட்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் மீண்டு வந்தாதான் அவருக்கும் கொஞ்சமாச்சும் ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு அறிவு வரும். ஒரு ஆபத்துல யார் உதவுனாங்க அப்படின்ற அந்த அறிவு அவருக்கு இப்பமாச்சும் அது தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு வைரமுத்து, இந்த வைரமுத்துவை பத்தி அசிங்கமான வார்த்தை, அவரோட தாயாரை பத்தி எவ்வளவு கேவலமான வார்த்தை இந்த எச் ராஜா பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வைரமுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, எச் ராஜா அந்த மாதிரி நடக்கும்போது அவர் அங்க மீண்டு வரட்டும், நலம் பெற, அவர் மாதிரி நம்ம மனநிலை கொண்டவங்க கிடையாது, அவர் மீண்டு வரட்டும் நான் அவரை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவ்வளவு மனிதநேயத்தோட பதிவு செய்யறாரு. இந்த மனிதநேயம் தான் திராவிட பண்பு, இந்த மனிதநேயம் தான் தமிழ்நாட்டுடைய பண்பு. இந்த பண்பு தெரியாததான் எச் ராஜா இத்தனை நாள் சங்கியா இருந்துட்டு இருந்தாரு. அதனால ஒரு இறுதியா ஒரே நம்ம சொல்றதா தான், நம்ம ஒரு ஆபத்துல ஒரு பிரச்சனையில நிற்கும் போதுதான் நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்மளோட யதார்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எப்படி நம்ம கூட நிக்கிறாங்கன்றத அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல எச் ராஜாவுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் ஆபத்துல உதவி செஞ்சாங்க,
குறிப்பா நீங்க சோசியல் மீடியாவில் பதிவுகள், மக்கள் போடக்கூடிய பதிவுகள் பார்த்த ஒரு பதிவு எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு. அந்த பதிவு பார்க்கும்போது எச் ராஜா மாதிரி இந்த ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நீ நாசமா போட்டோம் அப்படின்னு சாபம் விடுற அளவுக்கு உன்ன மாதிரி என்கிட்ட மனுஷத்தன்மை இல்லாமலும் இல்ல. அதே நேரத்துல எச் ராஜா நலமுடன் மீண்டு வருக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ நல்ல மனுஷனும் இல்ல. அந்த அளவுக்கு நீ நல்ல மனுஷனும் இல்ல. உன்னை பார்த்து அப்படி சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு பெருந்தன்மையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காருன்னா, அப்ப எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த எச் ராஜா வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கும். அதனாலதான் நமக்கு ஆபத்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் நம்மளை சுத்தி யாரெல்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதனால எச் ராஜாவுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அவர் மீண்டு வந்து இனியாச்சும் மதவெறுப்பு இல்லாம ஒரு மனுஷனா வாழ்ட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.